அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பக்தி இலக்கியங்கள்ல திருநாவுக்கரசரை பத்தி. ஓகேவா? ப்ரீவியஸ் வீடியோல நம்ம திருஞான சம்பந்தரை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல திருநாவுக்கரசரை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? இந்த திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா மருள் நீக்கியார். ஓகேவா? இவரு திருமுனைப்பாடி நாட்டுல திருவாமூர்ல புகழனார் மாதினியார் என்ற 2 தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். ஓகேவா? இவரு சைவ சமயத்தை ஆட்கொள்ள பட்டார் இல்லையா? அதுக்கு முன்னாடி அவர் எந்த சமயத்துல இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா சமண சமயத்துல தான் இருந்தார். சமண சமயத்தை அவர் தழுவன பிறகு அவருக்கு தர்மசேனர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. அப்ப இயற்பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா மருள் நீக்கியார். சமண சமயத்தை தழுவன பிறகு அவர் அழைச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா தர்மசேனர். அதுக்கப்புறம் அவரு சம்பந்தரால அப்பர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். ஓகேவா? இவரோட அக்கா யாருன்னு பாத்தீங்கன்னா திலகவதியார். சரிங்களா? அதாவது திருநாவுக்கரசர் ஒரு தடவை சூளை நோயால ஆட்கொள்ளப்பட்டாரு. அப்படி ஆட்கொள்ளப்பட்ட போது இவரை எப்படியாவது சூளை நோயில இருந்து மீட்கணும் அப்படின்றதுக்கு இவங்க அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப சைவ சமயத்துல ஈடுபட்டு சிவனை பயங்கரமா வழிபட்டு இந்த சூளை நோயில இருந்து விடுபட செஞ்சாங்க. சூளை நோயில இருந்து திருநாவுக்கரசர் விடுபட்ட பிறகு அவர் என்ன பண்ணார்னா சமணத்துல இருந்து சைவத்துக்கு மாறிட்டார். ஓகேவா? சோ அப்ப அதுக்கப்புறம் இவர் நிறைய அற்புதங்கள்லாம் நிகழ்த்திருப்பார். ஓகேவா? அதுல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் இருக்காரு இல்லையா, அவரை சமணத்துல இருந்து சைவத்துக்கு மாத்தினாரு. அப்ப கேட்பாங்க, முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தை சேர்ந்த சைவ சமயர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த திருநாவுக்கரசர் தான். ஓகேவா? அதாவது இவரு இந்த சமணத்துல இருந்து சைவத்துக்கு மாறும் போது இந்த மகேந்திரவர்மன் இருக்காரு இல்லையா, அதை மாறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் சைவ சமயத்தை நம்பவே இல்லை. நிறைய டார்ச்சர்ஸ் வந்துட்டு நம்ம திருநாவுக்கரசர் வந்து கொடுத்திருப்பாரு. ஓகேவா? அது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். சோ பல்வேறு சிவாலயங்களுக்கு திருநாவுக்கரசர் சென்று பதிகங்கள் பாடி சைவ சமயத்தையும் தமிழ் இலக்கியத்தையும் வளர்த்தாரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? திருநாவுக்கரசருடைய அருஞ்செயல்கள் என்னன்னு பார்க்கலாம். திருமறை காட்டில் அடைக்கப்பட்டிருந்த சிவாலய கதவினை பதிகம் பாடி திறந்தார் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அதாவது திருமறை காட்டில் சிவாலய கதவை மூடியது, அதாவது பதிகம் பாடி மூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். அதே கதவை பதிகம் பாடி திறந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர். சரிங்களா? இந்த பல்லவ மன்னன் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஏன்னா நம்மளுடைய திருநாவுக்கரசர் சமணத்துல இருந்து சைவத்துக்கு மாறினார். அப்ப மகேந்திரவர்மன் சமணத்துல தான் இருந்தாரு. இவருக்கு ரொம்ப கோவம், எப்படி இவர் இந்த மாதிரி மாறலாம், சமயம் எப்படி மாறலாம்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப சோதனைக்கு உட்பட்டார். எப்படின்னா பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு நீச்சரல் ஒரு ரூம், அந்த ரூம் மேல ஃபுல்லா சுண்ணாம்பு தடவப்பட்ட ஒரு ரூம். ஓகேவா? சுண்ணாம்பு அறைக்குள்ள போனா என்ன ஆகும், உடம்பெல்லாம் கொப்பளிச்சு போய் ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா, ஸ்கின் எல்லாம் அப்படியே பீல் ஆயிட்டு வந்துடும். சோ அப்ப அந்த சுண்ணாம்பு நீச்சல்ல இருந்து கூட அவருக்கு எதுவுமே ஆகல. அதே மாதிரி விஷம் கொடுத்து பார்த்தாரு, அப்பயும் அவருக்கு எதுவுமே ஆகல. யானையை வச்சு பயமுறுத்தி யானையை வச்சு கொல்ல பார்த்தாரு, அப்பயும் அவருக்கு எதுவுமே ஆகல. கடல்ல கல்லுல கட்டி அவரை போட்டாரு, அவர் என்ன பண்ணாரு, கடல் மேல மிதந்துட்டே வந்தாரு. ஓகேவா? அவர் வந்து இவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாரும் திருநாவுக்கரசர் என்ன பண்ணாரு, பதிகம் பாடி சிவனை மட்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா வழிபட்டு வந்ததுனால இத்தனை சோதனைகள் கொடுத்தோம், அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஓகேவா? அப்ப என்ன ஆச்சுன்னா இந்த முதலாம் மகேந்திரவர்மன் இருக்காரு இல்லையா, சரி நம்ம இவ்வளோ பண்ணியும் திருநாவுக்கரசர் நல்லாதான் இருக்காரு, அப்ப இந்த சமயம் ரொம்ப பவர்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, சமண சமயத்துல இருந்து சைவ சமயத்துக்கு மாறிட்டார். ஓகேவா? அந்த சுண்ணாம்பு நீச்சரையில திருநாவுக்கரசர் இருக்கும் போது என்ன பதிகம் பாடினாருன்னா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே அப்படின்னு சொல்லிட்டு சுண்ணாம்பு நீச்சரையில இருக்கும் போது இந்த பதிகம் பாடி அவர் மீண்டு வந்தாரு. ஓகேங்களா? அடுத்து சோ சிவனருளால் அத்தனை கொடுமைகள், அதான் நான் முன்னாடி சொன்ன கொடுமைகள், எவ்வளவு கொடுமைகள் கொடுத்தோம், திருநாவுக்கரசர் என்ன பண்ணாரு, உயிர் பழிச்சுதான் வந்தாரு. பிறகு உண்மை அறிந்த அந்த மன்னன் என்ன பண்ணாரு, சமணத்துல இருந்து சைவத்துக்கு மாறினாரு. பின் இந்த மன்னன் அதாவது திருப்பாப்புலியூர், அந்த புலியூர்ல சமண பள்ளி ஒண்ணு இருந்திருக்கும். ஓகேவா? அதை இடிச்சு அந்த கற்களை வச்சு இவர் என்ன பண்ணாரு, திருவதிகையில குணபர ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவாலயத்தை கட்டினாரு. அப்ப கேட்பாங்க, குணபர ஈஸ்வரம் என்ற சிவாலயத்தை கட்டியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த முதலாம் மகேந்திரவர்மன் தான். ஓகேங்களா? அடுத்து அப்போதி அடிகளாரின் மகனை பாம்பு தீண்டிருச்சு. ஏன்னா இவர் அவர் வீட்டுக்கு சாப்பிடறதுக்காக போவாரு, அவங்க அப்பா என்ன சொல்வாரு, போயிட்டு வாழையில போய் அறுத்துட்டு வாப்பான்னு சொல்வாரு.
போன உடனே நான் கரெக்டா அந்த உள்ளங்கையில பாம்பு தீண்டிடும். அதுவும் இந்த அப்பூதியடிகள் வந்து என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. சரி ஓகே இவர் விபூதி வைக்கலாம் உங்க பையனை கூடுங்கன்னு சொல்லும் போது அப்பதான் ஒரு விஷயமே சொல்லுவாரு, இந்த மாதிரி பாம்பு தீண்டுச்சு மகன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே திருநாவுக்கரசர் என்ன பண்ணுவாரு, அவரை கூட்டு வச்சு பதிகம் பாடி பாம்பு தீண்டி இறந்த மகனை அதாவது உயிர்ப்பிக்க செஞ்சிருவாரு. யாரு, திருநாவுக்கரசர். இதெல்லாம் அவர் நிகழ்த்தின அதிசயங்கள்ல தான் வரும். சரிங்களா. அடுத்து திருவையாற்றில் சிவபெருமானுடைய கைலாய காட்சியை கண்டு கழித்தார். அதாவது சிவனை உண்மையா அந்த கைலாய காட்சியில, கைலாயத்துல சிவபெருமான் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி ஒரு கோலத்தை திருவையாற்றில இவர் தன்னுடைய கண்களால பார்த்து கண்டு கழிக்கிறாரு. இதுவுமே அவருடைய அதிசயங்கள்ல தான் வரும். சரிங்களா. அடுத்து திருநாவுக்கரசரின் சமய பணி. ஓகேவா. சோ நம்ம திருஞான சம்பந்தர் நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம், நம்ம ஞான மார்க்கம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இவருடைய மார்க்கம் பாத்தீங்கன்னா தொண்டு மார்க்கம், அதாவது தொண்டு நெறி. சரிங்களா. இவருடைய பக்தி நெறிய நம்ம தொண்டு நெறி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, இவரு பதிகம் மட்டும் பாடுறது பத்தாம நிறைய அப்பெல்லாம் சிவன் கோயில்லாம் பாழடைஞ்சு கிடந்திருக்கும். ஏன்னா அப்ப சமண மதம் ரொம்ப பீக்ல இருந்துச்சு. அப்ப இவர் என்ன பண்ணாரு, பாழடைஞ்சு இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்களையும் புதுப்பிக்கணும், தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உழவார படை அப்படின்னு சொல்லி ஒரு படையை வந்து நிர்ணயிச்சு ஃபுல்லா கோயிலெல்லாம் சுத்தம் பண்றாரு, தொண்டும் பண்றாரு இல்லையா. அப்ப திருநாவுக்கரசுடைய பக்தி நெறி என்னன்னு பாத்தீங்கன்னா தொண்டு நெறி தான். சரிங்களா. அடுத்து இவர் என்ன சொல்றாருன்னா, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன்னா இவரோட நெறியானது தொண்டு நெறி, பதிகமும் பாடுறாரு, பிளஸ் சிவனுக்கு நிறைய தொண்டுகளும் செய்யறாரு, சிவன் கோயில புதுப்பிக்கவும் செய்யறாரு இல்லையா. அதனால இவர் என்ன சொல்றாரு, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்றாரு. சரியா. சோ இந்த கருத்து மூலமா இவர் சைவ சமயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. திருப்பூந்துருத்தியில ஒரு சைவ மடத்தை நிறுவுறாரு. சரிங்களா. அதே மாதிரி வடம், இது வந்து ஒரு தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் கண்டென்ட். வடம் என்ற சொல்லிற்கு ஆலமரத்தடி என்ற பொருளும் இருக்கு. சரிங்களா. நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வடம் என்றால் கயிறு, ஒட்டகம் இந்த மாதிரி இருக்கும். எத்திக்ஸ் புக்ல இன்னொரு மீனிங்கும் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வடம் என்ற சொல்லிற்கு ஆலமரத்தடி என்ற இன்னொரு பொருளும் இருக்கு. சோ கோயிலோட ஆலமரத்துக்கு அடியில ஓம் அப்படின்னு ஒரு பிரணவ மந்திரம் ஒழிச்சு ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜைக்கு வடதளி பூசை அப்படின்னு ஊவே சுவாமிநாதர் சொல்றாரு. அடுத்து திருநாவுக்கரசர் தமிழ் இலக்கியத்திற்கு ஆற்றிய பணி என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் தேவாரத்துல 4, 5, 6 இந்த 3 திருமுறைகளையும் பாடியிருக்காரு இல்லையா. முதல் மூவர் பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இதுவே சைவ குறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கூட யார் ஆட் ஆவாங்க, மாணிக்க வாசகர் ஆட் ஆவாங்க. சரிங்களா. இப்ப சைவ குறவர்னா சுந்தரர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர். இவரு தாண்டகம் பாடுறதுல ரொம்ப வல்லவர். சரியா. தாண்டகம்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கிய வகையை ஒரு கையாண்டதுனால இவரை தாண்டகம் வேந்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவரு நாகப்பட்டினம் அருகே இருக்கக்கூடிய திருப்புகலூர் அப்படின்ற இடத்துலதான் இது முக்தி அடைகிறாரு. மொத்தமா கடவுள் அடி போய் சேர்ந்துடுறாரு. அப்ப கேட்பாங்க, முக்தி அடைந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய திருப்புகலூர் என்ற இடத்துல. சரிங்களா. இவரு சைவ சமய வளர்ச்சிக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் பயங்கரமா பதிகம் பாடி டெவலப் பண்ணிருப்பாரு. சரிங்களா. இவரு நாமார்க்கும் குடியெல்லாம் சொல்லி ஒரு பாட்டு வந்து பாடியிருப்பாரு. இந்த பாட்டு யாருக்கு ரொம்ப இன்ஸ்பயரா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மகாகவி பாரதியாருக்கு. சரிங்களா. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதிலேன்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு இல்லையா. ஆக்சுவலி இந்த பாட்டு எதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி பாடியிருப்பாருன்னா நாமார்க்கும் குடியெல்லாம் என்ற பாடல்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் பாடியிருப்பாரு. சரிங்களா. இவரு ஒரே விஷயம் தான் சொல்வாரு. என்ன சொல்றாருன்னா, சிவபெருமானை தவிர நான் வேற யாருக்கும் தலை வணங்குறது கிடையாது. எனக்கு உள்ள வந்துட்டு சிவபெருமான் இருக்கிறதுனால நான் இந்த நரகத்துக்கும் பயப்படுறது இல்ல, யமனுக்கும் பயப்படுறது இல்ல, இறைவன் திருவடிதான் என்னோட நிழல் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில திருப்புகலூர்ல போயிட்டு முக்தி அடைஞ்சிடறாரு. சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அடுத்த வீடியோல அடுத்த நாயன்மாரை பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.